அண்ணா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அது போன்ற பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம் சித்தாந்தங்கள் வேறு. ஆனால் இன்னைக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஊகத்தில் தான் பல இடத்துல எழுதுறீங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு வலிமையாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு பெரும் வெற்றியும் பெறுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால கூட்டணியில் மாற்றம் வருமானு கேட்டீங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் எப்பொழுதுமே நெருங்கும் பொழுது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் எப்பவுமே தமிழக அரசியல் இருக்கும். தமிழக அரசியல்ல எல்லா முறையும் தேர்தல் ஜஸ்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கும். இந்த டைம் என்ன ட்விஸ்ட்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிவிகேல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தலைவர்கள் அவங்க எது கூட்டம் நடத்துறாங்க அவங்கள தான் கேட்கணும். கருத்து என்ன கேட்டாங்க அவங்கள தான் கேட்கணும். அந்த கருத்தில் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்கள தான் கேட்கணும். இப்போ டிவிகே நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் வீடியோ கான்ஃபரன்ஸுக்கும் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா, அந்த கட்சிகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் மீட்டிங் நடத்துனீங்க, மீட்டிங்கில் எதுக்காக கருத்து கேட்டீங்க, நீங்கள் கேட்ட கருத்து உண்மையா அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அண்ணா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கன்னா, தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சீட்டு கொடுத்துட்டாங்க, சில பேர்த்து கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு சண்டை போட்டு அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நம்ம கூட்டணியில் உடனடியாக இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தவுடன் வேகமாக தலைவர்கள் அதை வேலை செய்ய போகிறாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் மோட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்கண்ணா. அதனால் இன்னைக்கு என்னுடைய கருத்து, எங்கள் கூட்டணி பலமாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு பலமாக இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து இந்த கூட்டணி இல்லை. நாங்கள் பலமாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். 17ஆம் தேதி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமும் கூட ஒரு சான்று. 3 முறை பிரதமர் அவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் களத்துக்காக. இன்னும் 2-3 முறை வர இருக்கிறாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு பிறகு. அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பலமாக எங்கள் பாதையில் போகிறோம்.